எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். சித்தி முருகனின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு வருகிறந்திருக்கும் திருக்கைலாய கந்த பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கார தேசிய சுவாமிகள் அவர்களையும் இங்கு வருகிறந்திருக்கும் அடியார்கள், பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். கடந்த 3 தினங்களாக சிவாக்கார சுவாமிகள் நமக்கு திருமுறைகளை பற்றியும் அதிலிருந்து நமது வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றியும் விரிவாக எடுத்து கூறியிருந்தார். இன்று 4வது தினம், இதைவிட நாளையும் இந்த திருமுறைகளை பற்றிய சைவ சொற்பொழிவுகள் நடைபெறும். இந்த சைவ சொற்பொழிவுகளை சைவ மன்றத்தின் கல்விக்குழு நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு அனுசரணையாக சிவஞான தமிழ் பேரவை அவர்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமிகளை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்துடன் இந்த விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சுவாமிகள் தர்மபுர ஓதுவார் பயிற்சி பாடசாலையில் ஓதுவ மூர்த்திகளாக பயிற்சி பெற்று தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் ஓதுவார் மூர்த்திகளாகவும் மற்றும் அடியார்களுக்கு திருமுறைகளை பயிற்றுவித்தல் பணியினையும் பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்துள்ளார்கள். 2008ஆம் ஆண்டு தமிழ் புலவர் பட்டய படிப்பினை நிறைவு செய்ததன் மூலமாக திருமுறை பாடல்கள் மற்றும் சைவ சமய நூல்களுக்கு இன்னும் ஆழமாக தெளிவான விளக்கங்களை சொல்லுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஓதுவார் மூர்த்திகள் அனைவரும் தான் நடமாடும் நால்வர் பெருமக்கள் என்னும் கூற்றுக்கிணங்க 2013ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் நசியனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மூவேந்தர் ஈஸ்வரர் திருக்கோயிலில் 12 திருமுறைகள் முற்றோதல் துவங்கப்பட்டது. தற்போது முற்றோதல் நமது திருமணத்தில் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு ஆவணி திங்கள் 13, 15 ஆகிய நாட்களில் ஆஸ்திரேலியாவின் சித்தி மாநகரில் நடைபெற்ற சித்தி முருகன் சைவநதி மாநாட்டின் சிறப்பு விருந்தினராகவும் ஓதுவார் மூர்த்திகளாகவும் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த சைவநதி மாநாட்டை சித்தி முருகன் சைவ மன்றமும் உலக சைவ பேரவையும் ஒழுங்கு செய்திருந்தது. இம்மாநாட்டின் துவக்க விழா வழிபாட்டில் திருமுறை பதிகங்களை பாடி துவக்கி வைத்தார் சுவாமிகள். இம்மாநாட்டில் சில பன்னிசை கச்சேரிகளையும் நடத்தியவர் சுவாமிகள். பின்னர் 2018ஆம் ஆண்டில் திருமுறை திருமணம் ஒன்றை நடத்தி வைப்பதற்காக சித்திக்கு வந்து உலக சைவ பேரவை ஆஸ்திரேலியா ஏற்பாடு செய்த பன்னிசை கச்சேரியையும் நடத்தி வந்தார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சனிக்கிழமைகள் தோறும் இணைய வழி மூலமாக திருத்தல திருமுறை பன்னிசை முற்றோதல் என்ற நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒழுங்கு செய்து வரும் இந்த திருமுறை நிகழ்வினை சுவாமிகள் காலம் தவறாமல் ஒரு சிறந்த இலக்கிய இசை நிகழ்ச்சியாக கடந்த 239 வாரங்களாக வாரம் தவறாமல் நடத்தி வருகின்றார். இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு ஓதுவ மூர்த்திகளாக இருந்த நமது சுவாமிகள் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீனத்திடம் தீட்சை பெற்று தனது துறவற வாழ்க்கையை துவங்கினார்கள். அதே ஆண்டில் உலகெங்கும் உள்ள அடியார் பெருமக்களுக்கு வழங்கிய அருட்கொடையின் மூலமாக 2022ஆம் ஆண்டு
திருஞான சம்பந்தர் திருமணத்தின் திருப்பணியானது நிறைவு பெற்று அடியார்கள் புடைசூழ கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிகள் தன்னுடைய திருமுறை பிரசங்கத்தில் யகத்தரு குரு எனவும் தன்னுடைய குருநாதர் எனவும் தவப்புதல்வர் எனவும் திருஞான சம்பந்தரை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை போற்றும் வகையில் 2023ஆம் ஆண்டு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த திருத்தலத்தின் குடமுழக்கு விழாவில் சுவாமிகள் தருமை ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருக்கரங்களால் சுவாமிகளின் திருமுறை பணியை பாராட்டி திருமுறை கலாநிதி என்னும் விருது வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்தி 24 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் லண்டன் மாநகரில் நடைபெற்ற பிரித்தானியா சைவ திருக்கோயில் ஒன்றியம் நடத்திய 23 மற்றும் 24ஆம் ஆண்டு மாநாடுகளில் சுவாமிகள் தலைமையேற்று மாநாட்டை சிறப்பாக நடத்தி வைத்திருந்தார். சுவாமிகள் இலங்கையிலும் மலைநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேறு உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார். இவர் பல நாடுகளில் பயணம் செய்து திருமுறைகள் போன்ற சைவ சொற்பொழிவுகளை நடத்தி வருகின்றார். முக்கியமாக ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, பிரித்தானியா மற்றும் பல நாடுகளுக்கு தொடர்ந்தும் சென்று இந்த திருமுறைகளை நடாத்தி வருகின்றார். இன்று உலக நன்மைக்காக திருமுறை பதிக விண்ணப்பம் என்ற தலைப்பில் சுவாமிகள் ஒரு பன்னிசை சொற்பொழிவை பக்கவாத்தியங்களுடன் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். எங்கே உங்களுடைய கலத்த கரகோஷத்துடன் சுவாமிகளை பன்னிசையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றார் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றார் நம் உயிர் துணையே
நம் உயிர் துணையே நம் உயிர் துணையே தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி
ஏறிவோர் கோவல் பதிசூடி தோளுடைய செவியன் விடை ஏறிவோர் காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் தவர் கள்வல் காடுடைய ஏடுடைய மலரான் முனை நாள் பணின் எத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை அருள் செய்த கீழுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மான் இவனன்றே பெண்மான் இவனன்றே பெண்மான் பெண்மான் இவனன்றே பெண்மான் ஆரூரமந்தரசே போற்றி இந்த புத்தாண்டு விழாவில் ஞானசம்பந்த பெருமானோடு திருமுறைகளோடு இந்த புத்தாண்டை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். நான் முன்னமே சொன்னது போல இந்த நாளில் எந்த காரியத்தை நாங்கள் துவங்குகிறோமோ அதுதான் இந்த ஆண்டு முழுக்க நம்மை சுற்றி வரும், தொடர்ந்து வரும். அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களோடு இணைந்து இந்த திருமுறை விண்ணப்பத்தை செய்வதற்கு பெருமான் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று நான் எண்ணுவேன். அந்த பாக்கியத்தை முதலில் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள், சைவ மன்றத்தினுடைய பெருமக்கள். அதுவும் பாடக்கூடிய இடம் மிக சிறப்பு வாய்ந்த இடம். பல அறிஞர்கள், பல பெரியவர்கள் மேடை ஏறிய புண்ணிய தலமாக விளங்கக்கூடிய சிட்னி முருகனுடைய திருவடியிலே இந்த திருமுறை விண்ணப்பமானது துவங்கி இருக்கிறது. யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள்தான் இன்று வந்து கலந்து கொள்ள முடியும், இந்த திருமுறையை கேட்க முடியும். சிவனருள் இல்லை என்றால் திருமுறை உங்கள் காதில் வந்து விழாது. உங்களுடைய நெஞ்சம் திருமுறையை நோக்கி, இறைவனை நோக்கி செல்லாது. உங்கள் கால்கள் நல்லவர்களை நோக்கி செல்லாது. முன்னம் செய் தவத்தி நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகு உள்ளத்து எழு பெரு வேட்கையோடு சென்றார் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பநாயனர். ஆந்திராவில் பொத்தப்பி நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் வேடனாக பிறந்தார் தின்னன் என்கிற ஒரு வேடன். பன்றி வேட்டைக்கு சென்றவர் 100 கிலோமீட்டர் அந்த பன்றியை துரத்தி கொண்டே போனார். பன்றியும் ஓடியது, இவரும் ஓடினார். கூடவே இவருடைய தோழன் நாகன், காடன் என்கிற 2 பேர் கூடவே ஓடுறான். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறார். அந்த பன்றியும் நிக்கல. காளகஸ்தி மலையில அந்த வாசல்ல வந்து அந்த பன்றி அதுக்கு மூச்சு வாங்குது. தின்னனாருக்கு இன்னும் நினைச்சா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுவார். உடனே நானா அந்த அம்பை எடுத்து என்று சொன்னார். அம்பை எடுத்தார். பன்றியை மலை போல விழுத்தினார் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அலறி விழுந்ததா அந்த பன்றி. போன பிறவிலே அர்ஜுனனா இருந்தார்னு புராணம் சொல்லுகிறது. அர்ஜுனன் பாசுபதம் வேண்ட போது மூகாசுரனை அழிப்பதற்காக பெருமான்
2 பேரும் மல்யுத்தம் செய்தார்கள் என்று புராணம் சொல்லுகிறது. அந்த தவத்தினுடைய முடிவுதான் இங்கு துவக்கமாக வருகிறது. நம்ம போன பிறவியில என்ன செஞ்சோமோ அதுதான் இந்த பிறவியா வரும். யத்பாவம் தத்பவதின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம உயிர் விடும்போது நமக்கு கடைசியா நம்முடைய மனசுல, நம்முடைய மூளையில, நம்முடைய சிந்தையில என்ன இருக்கோ அதுதான் அடுத்த பிறவி வரும்னு புராணம் சொல்லுது. சாகும்போது நல்ல பரோட்டா சாப்பிடலையேன்னு அப்படி உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவியில மதுரை வீதியில புரோட்டா மாஸ்டராகவே பிறக்க வச்சிருப்பார். போடு, இதுதானே புரோட்டாவுக்கு ஆசைப்பட்ட. ஆகா, நான் உயிர் போகும்போது ஆஸ்திரேலியாவுக்கு போயிலையேன்னு உயிர் போயிடுச்சுன்னா அடுத்த பிறவியில ஆஸ்திரேலியாவில் பிறக்க வச்சு ஜென்மத்துக்கும் இந்த ஊரை விட்டு கப்பல் ஏறாம பிளைட் ஏறாம இங்கேயே உட்கார வச்சிருவார். இவன் போதும் போதும்னா கூட சாமி அனுப்ப மாட்டார். நம்ம என்ன கடைசியா வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிறவி. போன ஜென்மத்துல நம்ம கடைசியா ஏதாவது நல்லது பண்ணியிருப்போம், அதனால இறைவன் திருவடியை வந்து சேர்ந்து விட்டோம். இதை நான் சொல்லல, சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. தாழ்வுறும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. மானுட பிறவிதானம் வகுத்தது ஆனிடத்து 5 அரண்பணிக்காக அன்றோ, வானிடத்து தேவரும் வந்து மண்ணிடத்தே பிறந்து அறந்தன்னை அச்சிப்பர், ஊனிடத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் என்று மிக தெளிவாக சித்தியார் சொல்லுகிறது. மனித பிறவி பெறுதற்கரிய பிறவி. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேனார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரியதோர் பேரிழந்தாரே. ஒரு எறும்பு சிவனை வழிபட்டது திருவெரும்பூர்ல. ஒரு ஈ வந்து வழிபட்டது ஈங்கோய் மலையில சிவலிங்கத்தை ஈ வழிபட்டது. ஒரு காகம் வழிபட்டது குரங்கனில் முட்டம் என்கிற ஊர்ல. கழுதை வழிபட்டது திருக்கர வீரம் என்கிற ஊரிலே. ஒரு பூனை வழிபட்டது திருவாலங்குடியில. புறா வழிபட்டது புறவார் பனங்காட்டூர்ல. உடும்பு வழிபட்டது நம்முடைய திருமாகரல்ல. இப்படி கடுகு வழிபட்டது திருக்கழுக்குன்றிலே. இப்படி அணில் வழிபட்டது குரங்கனில் முட்டத்துல. இப்படி எல்லா பிராணிகளும் இறைவனை வழிபட்டது. மனிதன் தான் இறைவனை வழிபட மறுக்கிறான். இதை சொல்றார் திருமந்திரத்துல. பெறுதற்கரியோரோ அரியதோர் பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே. அப்போ நமக்கு சுவாமிட்ட போய் சேரணும்னா ஒரே வழி, நம்முடைய நால்வர்கள் காட்டிய வழி திருமுறைகள். மிக எளிமையானது. இது அருணகிரி சுவாமி சொல்லுவார், காவி உடுத்து தாழ் சடை வைத்து காடுகள் புக்கு தடுமாறி காய்கறி உண்டு வாழ்க்கையை வீணா. நாயன்மார்கள் மாதிரி இல்லறத்துல இருந்து இறைவனை அடைய முடியும் என்று சொன்னவர்கள் நம்முடைய நால்வர்கள். அதனாலதான் முன்னம் செய் தவத்தினிட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினார். இங்க ஒரு பிள்ளை ஞான சம்பந்தராக வந்து அந்த வேடம் கொண்டு அவர் தேவாரத்தை சொன்னார். அந்த பிள்ளை சொன்னார், என்னுடைய தந்தை வழியோ தாய் வழியோ திருமுறை என்றால் என்னவென்று தெரியாது, ஆனால் அந்த குழந்தை இந்த 5 வயதிலே முழு பதிகத்தை பாடுகிறது என்று சொன்னால் அவர் செய்த முன்னை தவம்தான் இங்கே வந்து ஞான சம்பந்தருடைய வடிவாக அவரை அமர்த்தி விட்டிருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தந்தையார் தாயார் பாட்டனார் எப்படி இருந்தார்கள், நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்ங்கிறத நீங்க தான் சொல்லணும். சில பேருக்கு பரம்பரையா வருவார்கள், ஞானசம்பந்தர் மாதிரி நம்மாழ்வாதர் மாதிரி. சில பேர் திடீர்னு வருவாங்க. அப்பா அம்மா சரி இருக்க மாட்டான், பிள்ளை ரொம்ப சிறப்பா இருப்பான். மகாத்மா காந்திக்கே அப்படி அமைஞ்சது. சில பேருக்கு பிள்ளை உத்தமனா இருப்பான், அப்பா அம்மா சரியா வர மாட்டாங்க. ஆனா குடும்பத்தோட இறைவனை வந்து வழிபடுவது யாருக்குமே கிடைக்காது. மனைவியோட வந்து கோயிலுக்கு வரணும், அவங்களாம் பெரிய புண்ணியம் பண்ணவங்க. யாரெல்லாம் மனைவியோட கோயிலுக்கு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் முழு பயன்னு சிவாகமம் சொல்லுகிறது. அதை விட இன்னொன்று இருக்கு, பிள்ளைகளோட யார் கோயிலுக்கு வர்றாங்களோ அவங்க இன்னும் பெரிய பாக்கியவாளர்கள்.
நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த பிள்ளை அடம் பிடிச்சாலும் வா, அதெல்லாம் கிடையாது, வா கோயிலுக்கு வா. இந்த பழக்கம் தான் உயிருக்கு ஊதியம் தர. நீங்க உங்க வாரிசை உங்க பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊதியம் எதுன்னு சொன்னா உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஊதியம். அதை செய்யாமல் விட்டுவிட்டால் நீங்கள் வயதான காலத்திலே மிக மிக வருத்தப்படுவீர்கள். என் பிள்ளை சரியில்லை, இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, என் பிள்ளைக்கு ஜாதகம் சரியில்லை, எங்கேயாவது ஜோசியம் பார்ப்பார்களா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது கதை. இந்த கதை ஆக நம்முடைய பிள்ளைகளை தேவார வழிபாடு தலங்கள்ல ஆலயங்கள்ல தயவு செய்து நீங்கள் அழைத்து வரணும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் முதல்ல விருப்பம் இல்லாம தான் வருவான். அப்புறம் அவனே விரும்பி தேவாரம் பாடுவான், திருமுறையை சொல்லுவான். அவன் விரும்புற மாதிரி தேவாரத்தை சொல்லணும். அதுதான் இங்க பிரச்சனை. அந்த மாதிரி கண்ணப்ப நாயனார் அந்த பன்றியை அடித்தார். பன்றி அலறி விழுந்தது. இப்ப எதுக்காக பன்றியை கொன்றார்னா சாப்பிடுறதுக்காக. 100 கிலோமீட்டர் கொத்தப்பி நாட்டில் இருந்து காளகஸ்தி வரையிலும் இந்த பன்றியை துரத்தி வந்த தின்னனார் பன்றியை அடித்து கொன்றார். கூட இருக்கிற நானன் காடன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டார். ஏய், இந்த பன்றி நல்லா அறுத்து சுத்தம் செய்து நல்ல தீயில போட்டு கருக்கி வை, சுவைச்சு வை. இன்னைக்கு அதுதான் எல்லா இடங்களையும் அதுதான் ஓடி கொண்டு இருக்கிறது. கீழே தீ எரியும், மேல ஒரு ரோல் சுத்தும், அப்படியே சவர்மான்னு பேரு, சாத்தா செத்துருவம்மான்னு சொல்ல வேண்டியது. அதை சாப்பிட்டோம்னா இவன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து அந்த மாமிசத்தை அறுத்து வைப்பான். அதனாலதான் அன்னைக்கு சொன்னார்கள், கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. அது என்ன பழமொழின்னா, பிற உயிரை வாட்டி உன்றால் மேல போய் நம்முடைய சதையை அறுத்து நம்முடைய வாயில வைப்பார்களாம். அப்போதான் நம்முடைய பாவம் நீங்கும் என்று சொல்லுவார்கள். அதனால நிறைய பேருக்கு இப்பவே என்ன சாமி கடைசியில் அடிமடியிலே கை வைக்கிறாரேன்னு நினைக்கப்படாது. ஏன்னா நம்ம சைவன்னு சொல்லிவிட்டு அதை சொல்லலைன்னா சரியா வராது. அது உங்க பிரியம், நான் உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. கண்ணப்பருடைய வரலாறுக்காக அந்த பேச்சு வந்தது. கண்ணப்ப நாயனார் இந்த பன்றி இறைச்சியை நல்ல சமைச்சு வைன்னு சொல்லிவிட்டு மேல சரி டைம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறோம். டைம்லாம் பாஸ், நீங்க பாஸ், அதுதான் உங்களை பாஸ் பண்ணுது. நிறைய பேருக்கு நான் டைம் பாஸ் பண்ண போறேங்கிறான். அடப்பாவி, அந்த டைம் தான் உன்னை பாஸ் பண்ணுது. காலம் தான் உன்னை கடத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை கடத்தி கொண்டு இருக்கிறது. இவர் என்ன பண்ணாரு, அந்த மலை ஒண்ணு தெரிஞ்சது. அந்த மலையில ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை, சிவலிங்கம்னா என்னன்னு தெரியாது, சிவன்னா என்னன்னு தெரியாது. கூட வந்த நாகன் சொன்னா, தின்னா காணனி போதில் நல்ல காட்சியே காணும். அங்க போன லொகேஷன் பிரமாதமா இருக்கும், அப்படியே மலையில இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆக வா போலாம். இந்த ஒவ்வொரு படியாக ஏறிக்கொண்டே மேலே சென்றால் தின்னனும் இந்த நாகன். மலை மீது ஏறிய போது இவர் சிவலிங்கத்தை பார்த்தது கிடையாது, சிவனை வழிபட்டது கிடையாது, எழுத படிக்க தெரியாது, இவருக்கு திருமுறை தெரியாது, ஒன்றும் தெரியாது. சிவலிங்கத்தை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலேயே அவரை அறியாமல் உடம்பெல்லாம் புலகாகிதம் ஏற்பட்டது, புல்லரித்தது, கண்ணீர் வந்தது. கண்டவுடன் மோகமாய் ஓடினார், ஓடி தழுவினார், உச்சி மோந்தார். நாயனார் எனக்கு அகப்பட்டார், அச்சோ என்று அலறினார். விழுந்தார், எழுந்தார், ஆடினார், பாடினார் என்று சொல்லுகிறார் சேர்க்கிறார். கட்டி பிடிக்கிறார் சாமியை போய், நான் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு யார் துணையா இருக்கா சுவாமி என்று அந்த சிவலிங்கத்தை கட்டி அழுதார் தின்னனார். இப்போ அங்க இருக்கிற ஏற்கனவே சிவாச்சாரியார் சிவகோசரின்னு ஒருத்தர் பூஜை பண்ணியிருக்கிறார். தேங்காய், வாழைப்பழம், பாக்கு, சக்கரை பொங்கல். இவர் நினைக்கிறார், ஓ இப்படித்தான் இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணணுமா என்று எண்ணினார். கீழே வந்தார். அங்க இருக்கிற மலர்களை எடுத்து தன்னுடைய சடையிலே சொருகி கொண்டார். வைக்கிறதுக்கு இடம் இல்லை.
தன்னுடைய குடுமையிலே சொருகி கொண்டார். இப்ப தீர்த்தம் கொண்டு போகணுமே, என்ன பண்றது, கையில பாத்திரம் இல்லையே நினைச்சார். அந்த புகழி ஆற்றங்கரை தண்ணீரை எடுத்து தன் வாயிலே இப்படி வைத்துக் கொண்டார். பன்றி இறைச்சியை எடுத்தார். அதை நல்ல தேக்கு இலையில தொன்னை செய்து நல்ல தேனை பிழிந்து அந்த பன்றி இறைச்சியினுடைய ஒரு துண்டை அதிலே மூழ்கி வைத்திருந்தார். அதையும் கொண்டு செருப்பு காலோடு நாயோடு மேலே சென்றார். சிவலிங்கத்தை கண்டார். தன்னுடைய வாயிலே இருந்து அந்த தீர்த்தத்தை உமிழ்ந்தார். அந்த தலையிலே இருக்கிற பூவை சூட்டினார். செருப்பு காலோடு அங்கிருந்த பழைய பூக்களை எல்லாம் தள்ளினார். நாயை படுக்க வைத்தார். கையிலே கொண்டு வந்த அந்த பன்றி இறைச்சியை எடுத்தார். தன் வாயினாலே அதக்கி பார்த்தார். கொழுவிய தசைகள் எல்லாம் கோலில் தெரித்து கொத்து பழகிய இனிமை பார்த்து சால அழகிது நாயனரே, அமுது செய்தருளும், அமுது செய்தருளும், அமுது செய்தருளும் என்று சொன்னார். சுவாமி ஏற்றுக்கொண்டாரா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார். இதை சேர்க்கிறார் சொல்லுவார், கும்பாபிஷேகங்கள்ல தங்க குடத்துல கங்கை யமுனை போன்ற தீர்த்தங்களை விட்டு மந்திரங்களை சொல்லி கும்பாபிஷேகம் செய்த தீர்த்தம் எந்த அளவு புண்ணியமோ அதை விட 1 மடங்கு புண்ணியம் கண்ணப்பருடைய திருவாயிலிருந்து வந்த அந்த தீர்த்தம் புண்ணியம் என்று சொன்னவர் சேர்க்கிறார் பெருமான். இப்படி ஒரு புரட்சி நம்முடைய சமயத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய சமயத்துல, நம்முடைய சைவ சமயத்துல வேற எந்த நாயனாரும் செய்யல. அந்த பன்றி இறைச்சியை தான் எச்சில் செய்து, இன்னும் சொல்ல போனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுகிறார் என்று சொன்னால் அந்த சாதத்தை தான் முதலிலே சுவைத்து பார்த்து விட்டு அதுக்கி பார்த்து விட்டு தான் அந்த குழந்தைக்கு ஊட்டுவது. அதுபோல நம்முடைய கண்ணப்ப நாயனார் இங்கே தாயாக மாறினார். காலத்தியப்பன் குழந்தையாக மாறினார். அதனால சொல்றார், முன்னம் செய் தவத்தின் நீட்டம், எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம் தான் இங்கே வந்து இந்த நாற்காலியில் வந்து அமர முடியும். முன்னம் செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு எலும்பு நெக்கு உள்ளத்தோடு எழுபெரு வேட்கையோடு சென்றார் என்று சொல்லுவார்கள். அதனால நீங்கள் எல்லாம் இந்த வருட பிறப்பு அன்று எழுபெரு வேட்கையோடு சைவ வரலாற்றிலேயே, ஏன் இந்த கோயில் வரலாற்றிலேயே இப்படி 5 நாள் பிரசங்கம், 5 நாள் திருமுறை விண்ணப்பம் என்பது எனக்கு தெரிந்த அளவிலே 5 நாட்களும் தொடர் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு கிழமையாக நடந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படி இதே சபையிலே நடந்து கொஞ்சம் கூட கூட்டம் கலையாமல் போட்டிருக்கிற கதிரையெல்லாம் நிரம்பி வழிந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து இந்த சிட்னி முருகனுடைய சைவ மன்ற பெருமக்கள் நம்முடைய அடியார்கள் தான் இருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். நாளையோடு என்னுடைய பணி நிறைவு பெறுகிறது. 4 நாட்கள் வெற்றிகரமாக நடந்த நம்முடைய திருமுறை பணி நாளையோடு நிறைவாக போகிறது. இன்று உலக நன்மைக்காக நம்முடைய அடியார்கள் பதிகங்களை பாட வேண்டும் என்று தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். உலக நன்மை மிக மிக அவசியம். உலக நன்மைக்கான போராட்டம் இப்பொழுது துவங்கிவிட்டது. நீங்க நினைக்கிறீங்க, இந்திய மக்கள் எல்லாம் நினைச்சாங்க ஈரான்ல போர் நடந்தா நமக்கு என்ன, இலங்கையில போர் நடந்தா நமக்கு என்ன, மற்ற ஊர்ல போர் நடந்தா நமக்கு என்ன, எங்களுக்கு தேவை 2020 மேட்ச் தான் முக்கியம். ஆஸ்திரேலியாவா, பாகிஸ்தானா, வெஸ்ட் இண்டீஸா, இலங்கைக்காரன் சேர்ந்து ஆடுறானா அப்படின்னு சண்டை, டாஸ் கட்டுறான். கிரிக்கெட். இப்ப நிலைமை என்னாச்சுன்னா எல்லா ஊர்களையும் எல்லா ஹோட்டலும் மூடினார்கள். கடந்த இப்ப இன்னும் 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நீங்க போய் அங்க பசிக்குதுன்னு எங்கேயாவது போனா கேஸ் இல்ல தோசை இல்லைங்கிறான். கேஸ் இல்ல தோசை இல்லை சார். இப்போ எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நம்முடைய வயிற்றிலே கை வைக்கப்படுகிறது. உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்று சொன்ன ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம். நம்முடைய வாழ்க்கையே சொல்லுவார்கள், வான்மகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க. அடுத்த வரி சொல்லுங்க, குறைவில்லாது
குறைவில்லாது இந்தியா வாழ்க, குறைவில்லாது இலங்கை மட்டும் வாழ்க, குறைவில்லாது ஆஸ்திரேலியா மட்டும் வாழ்க என்று சொல்லவில்லை. குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்ல தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் விளங்குக என்று சொன்னது. இதைத்தான் அப்படியே வேதம் சொல்லுகிறது. சர்வே லோகா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது இந்த மந்திரங்களை சொல்லுவார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். நம்முடைய சமயம்தான் எல்லா உயிரையும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். தாய்மானவர் சொன்னார், எனக்கு இன்பம் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு கேட்டார். உடனே குருநாதன் சொன்னார், தொண்டர் தமக்கு பணி செய்து ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பங்களை தானே வந்து எய்தும் பராபரமே. நீ அடியாருக்கு தொண்டு செய், அடியாருக்கு பணி செய், உனக்கு இன்பம் தேடி வரும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவிக்கும் எண்ணம் அல்லாது வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்னார். எனக்கு உள்ளது அடுத்தவனுக்கு கிடைக்கும் நினைச்சா அதுதான் தர்மம். இந்த தர்மம்னா என்னன்னு தெரியல. தர்மம்னா எனக்கு எதுவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது அடுத்தவனுக்கும் வரக்கூடாது. எனக்கு ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த துன்பம் அடுத்தவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா அதுதான் தர்மம். சில பேர் எனக்கு ஒரு கண்ணு போனா எதிர்க்கு 2 கண்ணு போகணும்னு கேட்கிறவனும் இருக்கிறான். அப்பேற்பட்ட ஆசாமிகளும் உண்டு. அதனாலதான் நீங்க என்ன வழிபட்டாலும் எத்தனை நினைத்தாலும் உள்ளத்தில் தூய்மை இல்லாது இறைவனை அடையவே முடியாது. ஒள்ளையாரி உள்ளமொன்றி வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உங்கள் நாமம் நாவில் நவிற்றியத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் மேயவரே என்று சொன்னார். அடுக்கிறார். ஒள்ளையாரின்னா குழப்பம் இல்லாம, மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாம, ஒள்ளையாரி உள்ளம் ஒன்றி கள்ள வினை அகற்றி, சூழ்ச்சிகள் எல்லாம் இல்லாம கள்ள வினை அகற்றி நல்ல சொல்லை சொல்லி இறைவனை வாழ்த்து, அப்பொழுதுதான் இறைவன் உன்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார் ஞானசம்பந்தர். நான் என்னதான் பன்னிசையோடு பாடுகிறேன், நல்லா கேட்கிறோம் செய்யறோம்னா உள்ளத்துல நல்ல எண்ணம் இல்லைன்னா அந்த பதிகம் பலிக்காது. நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆகல, சுவாமி சொன்னீங்க சடையாயினமால் பதிகம் பாடினேன், 100 தடவை பாடினேன், எனக்கு பலிக்கவே இல்லைன்னா எப்படி பலிக்கும்? நல்ல எண்ணம் இருக்கணும். காசு கிடைக்கும்னு சொன்னீங்க, நான் பதிகம் பாடினேன், காசே கிடைக்கல அப்படின்னா பொறாமை இருந்தால் நிச்சயமாக காசு கிடைக்காது, பதிகம் வேலை செய்யாது. உள்ளன்போடு நம்முடைய மக்களுக்காக நாம் சேவை செய்தால், சமயத்திற்காக சேவை செய்தால் நம்முடைய குடும்பத்தை இறைவன் காப்பாற்றுவான். அதனால இருக்க போறது கொஞ்ச நாள். இந்த நாள்ல உங்களால் முடிந்த புண்ணியத்தை, இனிதான் நம்முடைய சித்திரகுப்தர் கணக்கு எழுத துவங்குற நாள், கணக்கு எழுத துவங்குகிற நாள். சித்திரகுப்தன் இந்த கணக்கை இப்ப எழுதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கணக்கு எழுதுவானாம். அதனால இந்த 5 நாள் வந்த அன்பர்கள் பரவாயில்லை, இன்று வந்த அன்பர்கள் உங்களுடைய கணக்கெல்லாம் எல்லாம் வல்ல முருகன் எழுதி கொண்டிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன். உங்கள் கணக்கை முருகனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், அவன் உங்கள் வாழ்க்கை கணக்கை பார்த்துக் கொள்ளுவான் என்று சொல்லி இன்று உலக நன்மைக்காக பதிக பாராயணம் செய்ய இருக்கிறோம். நான் முதல் நாளில் விட்ட பதிகத்தை மீண்டும் தொடர இருக்கிறேன். இரண்டாவது நாள் முருகப்பெருமானுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கினோம். நேற்று நம்முடைய செல்வம், அறவழியில் செல்வம் ஈட்டுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தோம். இன்று உலக நன்மைக்காக, சமாதானத்திற்காக, நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக பதிக பாராயணம் செய்ய இருக்கிறோம். நாளை நம்முடைய இல்லற வாழ்விற்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இந்த பதிகங்கள் நமக்கு நன்மையை செய்யும் என்கிற தலைப்பிலே சொல்ல இருக்கிறோம். ஆக மிக அருமையான 5 தலைப்புகளையும் வழங்கினார்கள். முருகனுக்காக ஒரு நாள், உலகத்திற்காக ஒரு நாள், நம்முடைய செல்வத்தை ஈட்டுவதற்காக ஒரு நாள், நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஒரு நாள், முதல் நாள் திருமுறையுடைய சிறப்பை பற்றி சொல்வதற்கான ஒரு நாள். ஆக 5 நாட்கள் நமக்கு மிக அற்புதமாக வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் என்று சொல்லி, முதல்ல ஏன் தோளுடைய செவியன் பாடுறோம் அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த தோளுடைய செவியன் கூற்றாயினவாறு
பித்தா பிரேசூடி இந்த 3 பாடலையும் பாடினால் குருநாதருடைய அருள் கிடைக்கும். அதிலேயும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், நம்முடைய பிரபாபவ ஆண்டு பிறந்த நாள். இந்த ஆண்டை பற்றி நம்முடைய இடைக்காடு சித்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். பின்பகுதி மழை பொழிவு உண்டாம். ஐயா, இந்தியாவுக்கு மட்டுமானா கிடையாது, உலகம் முழுக்க சொல்றார் இந்த பலன். பிரபாபவ ஆண்டிற்கு ஒன்று பின்பகுதி மழை உண்டாம், பசுக்கள் ஆக்கள் தழைத்து ஓங்கும். நல்ல பசுமை புரட்சி, பசுமாடுகள் கால்நடைகள் ஜீவராசிகள் நிம்மதியா வாழுமா. அடுத்து சொல்றார், கலி மெலிந்து நன்மை உண்டாம். இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மை கிடைக்கும். ஆனா யாரை பிடிக்கணும்னா குருநாதரை பிடித்தால் துன்பம் தீருங்கிறார். இந்த ஆண்டு குரு பகவானுடைய சாரத்துல பிறக்குது. நவகிரகத்திலேயே மங்கள கிரகம் குரு. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தாலே நன்மை தான். அப்படி அந்த குருநாதர் குரு கிரகம் என்ற பிரகஸ்பதி அவர் தலைவராக இருக்கிறார். சேனாதிபதியாக நம்முடைய செவ்வாய் இருக்கிறார். நம்முடைய மந்திரியாக நம்முடைய சந்திரன் இருக்கிறார். இந்த 3 கிரகம் தான் இந்த ஆண்டு முழுக்க நம்மை ஆளப் போகிறார்கள். அதுல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுடைய அம்சத்துல, முருகப்பெருமானுடைய உகந்த செவ்வாயில, செவ்வாய் கிரகம் அங்காரகனுடைய தலைமையில இந்த ஆண்டு பிறக்கிறது. அது முருகன் சன்னதியில இருக்கிறது பெரிய பாக்கியம். அதனாலதான் இந்த நாட்டில் இப்ப போர் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. போர் மூணுமா, போர் நிற்குமா என்கிற செய்தி. ஏன்னா செவ்வாய் போர்க்காரகன், போர் தளபதி. இந்த போலீஸா வேலை செய்யறவன், ராணுவத்தில் வேலை செய்யறவன், அடிக்கடி பிளட் டொனேஷன் தரக்கூடியவன்லாம் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். எங்களை மாதிரி இப்படி சொற்பொழிவு பண்றவங்கலாம் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். அடுத்த டீச்சர்ஸ், ஆசான், கலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்லாம் இவங்கெல்லாம் குரு பகவானுடைய அருளை பெற்றவர்கள். நல்ல கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவுறவங்க, தோசை சுடுறவங்க, சமையல்லையே குறிப்பா இருக்கிறவங்க சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாண்டி நேராக கேண்டீன்ல போய் வேலை செய்வாங்க. அவங்களுக்குலாம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க அங்கே போனதான் திருப்தி ஏற்படும். அங்கே போய் 2 தோசையை மடிச்சு இப்படி பண்ண கொடுத்தாதான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். இவங்கெல்லாம் சந்திர பகவானுடைய பார்வை அதிகமாக பெற்றவர்கள். அதிகமாக கடகராசியா இருப்பான், இல்லை ரிஷபராசியா இருப்பாங்க, கடக லக்னமா இருப்பாங்க. அதுல நல்ல அறிவார்ந்த விஷயம் ஐடி, கம்ப்யூட்டர் அப்படியே தடவிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப பார்த்தாலும் ஐடி ஃபீல்ட்ல இருக்குன்னா புத பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். புதன் சரியா இருக்கணும், இல்லைன்னா ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்ய முடியாது. 2 ஜீரோக்கு பதில் 4 ஜீரோ போட்டா வேலை முடிஞ்சது, சுத்தமா போச்சு எல்லாம். அந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்ட்ல அந்த கம்ப்யூட்டர் துறையிலே அப்படியே இருப்பாங்க, சர்வகாலமும் அப்படியே இந்த போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புதன் கிரகம் ஏதோ நல்லபடியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைமை கிரகம் சூரியன். இப்ப பார்த்தாலும் அரசியலை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இப்படி இதை பத்தியே பேசிக்கொண்டிருப்பவனுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும்னு அர்த்தம். இந்த மிக மிக மோசமான கிரகங்கள்லயே கிரகம் எதுன்னு சொன்னா சுக்கிர பகவான். இவர் எப்படின்னா 18 வருஷம் உங்களை நல்லா வாழ வைப்பார். ஒழுங்கா இவருடைய பார்வை ஒழுங்கா இருந்தா பெண்கள் எல்லாம் நம்மளை போற்றுவார்கள், இல்லைன்னா தர்மடி தான் அவங்களுக்கு வடிவேல் மாதிரி. அப்பேற்பட்ட கிரகம் இந்த சுக்கிர கிரகம். ஓஹோன்னு வாழ வைப்பார், அவமானம் பட வைப்பார். அடுத்தது இருக்கிற கிரகங்கள்லயே மிக மிக கடினமான கிரகம் ஆன்டி கிளாக் வாய்ஸா போவான். இவெல்லாம் இப்படி போவான், இந்த ஆள் 2 பேர் மட்டும் இப்படி போவான் எதிர் திசையில. யார்? 2 பாம்பு, ஒன்னு கருணாகம் ஒன்னு சென்னாகம். ராகு கேது என்கிற இந்த கிரகம் இது ரொம்ப மோசமான கிரகம். இவன் யாரு கூட சேரானா அவன் தொலைஞ்சான். அப்பேற்பட்ட கிரகங்கள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும். இந்த கிளப்புக்கு போறவன் சதா சர்வகாலமும் கோப்பையிலேயே வாழுகிறவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு வாழ்றவன், சினிமா படத்தை ரிமோட்டை யாரெல்லாம் அமைக்கி இருக்கிறாங்களோ அவங்க, திரைப்படத்து மேல அளவு கடந்த ஆசை, இதெல்லாம் இருக்கிறவங்க யாருன்னா ராகு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். நீச்சம் ஆயிடுச்சுன்னா அவன் வேற மாதிரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸ்மக்லிங் வேலையை, அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ண ஆரம்பிச்சிருவான். போதைப் பொருளை விற்க ஆரம்பிச்சிருவான்.
யாரெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு முருகன் கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்து முருகா என்னை காப்பாற்றுன்னு யார் சொல்றாங்களோ அவனுக்கெல்லாம் கேது பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் அடிக்கடி போய் சாப்பிட்றானோ, அடிக்கடி சாப்பாட்டு மேல என்ன வைக்கிறானோ அவனுக்கெல்லாம் கேது பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் அடிக்கடி தூங்குறாங்களோ, யாரெல்லாம் போய் நீசமான வேலையை செய்கிறார்களோ, யாரெல்லாம் உடம்புல அழுக்கு படிகிற மாதிரி வேலை செய்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மமாக வேலை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சனி பகவானுடைய அனுக்கிரகம். குப்பை அள்ளுகிறவர்கள், நம்முடைய சாதாரண துப்புரவாளர்கள், இதெல்லாம் சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்று நான் சொல்லல. ஜாதக அலங்காரம் என்கிற ஒரு நூல் சொல்லுகிறது. இவர்களை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் யார் எந்த கிரகம் எந்த வேலை செய்யும். தேவாரம் பாடும் பொழுதே அப்படியே சேர்ல உட்காந்து தலையை அப்படி தொங்க போட்டு தூங்கினார்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்னு அர்த்தம். நீ பாடு, நான் தூங்குறேன் அப்படின்னு நீங்க பாட அப்படியே எங்க அம்மா தாளாட்டுற மாதிரியே இருக்கு சாமி அப்படின்னு நினைச்சா சனி பகவான் மந்தன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். யாரெல்லாம் காரை ஓடும் போது காரை ஓட்டுகிற பொழுது அப்படியே கவனம் செதறி எங்கெங்கேயோ வெடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஓட்டுறாங்களோ அவங்கெல்லாம் சனி பகவான் வந்து வேலை செய்யறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் ஜோசியக்காரன் கிடையாது, ஆனா அது சொன்னதான் நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பீங்க. அதுக்கு அதுவும் தெரியும். சுவாமி ராசிபலன் சொல்ல போறாரு. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிசினஸ் எதுன்னா ஐடி ஃபீல்டை விட உங்களை விட பெரிய பிசினஸ் எது தெரியுமா? கோயில பூஜை பண்றது. ஆமா, 30 வருஷம் நீங்க சம்பாதிச்சத 3 வருஷம் சம்பாதிச்சிருவாங்க. அதை விட பிசினஸ் எதுன்னு கேட்டா ஜோசியர் சொல்றது, கைரேகை பார்க்கறது. இந்த மொரிஷியஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆள்லாம் வந்து இப்படி நீட்டுவான் சாமி அப்படிமா. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க இருக்கிற குருக்கெல்லாம் எதுக்கு கை நீட்டுறான் அப்படின்னா, இவன் ஏற்கனவே வயசு ஒரு 50 வயசா இருக்கும், எதுக்குடா இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா சாமிமா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஜோதிஷம் ஜாதகம் அப்படின்னா ஜாத அப்படின்னா நகருதல் அர்த்தம். போதல்னா வாழ்க்கைய முடிந்த முடிவு சத்தியமான உண்மை ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணை நமதே, திருமுறையை சொல்லு, உன் தலையெழுத்து மாறும் என்று சொன்னவர் ஞானசம்பந்தர். வேயிறு தோழிபங்கள் ஒரு பதிகம் போதும். நீங்க 7 சனியா இருந்தாலும் சரி, மாரக சனி, கும்பக சனி, அந்த சனி இல்ல, அது வேயிறு தோழிபங்கன் ஒரு பதிகம் உங்களை காப்பாற்றும். ஒரு பதிகம். ஐயா எங்களால பதிகம் பாட முடியாது, ஒரு பாட்டை சொல்லுங்க, ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வருஷம் நான் வரலாம் இல்லையோ, நான் நிச்சயமா சொல்லுகிறேன். எனக்கு சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஜூம் மீட்டிங்ல. நீங்க சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்களே நீங்க பதிகம் பாடினா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு, நானும் பாடுகிறேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் பொறுப்பாக மாட்டேன். காரணம், நீங்க கொண்டு போன பாத்திரத்துல ஓட்டேன்னு நான் சொல்லுவேன். ஓடும் நீரினை ஓட்டை குடத்தில் மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமேன்னு சொன்னார் நாவுக்கரசர். நல்ல அருமையான கங்கா ஜலத்தை எடுத்துக்கொண்டு நான் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு போனேன், உள்ள தண்ணீர் என்ன பாத்திரம் ஓட்டையா இருக்கேப்பா. நான் கோயிலுக்கு போறேன், அர்ச்சனை பண்ணினேன், அபிஷேகம் பண்ணினேன், தேவாரம் கேட்டேன், எல்லாம் பண்ணினேன். ஆனா சுவாமி எனக்கு அருள் செய்யலைன்னா பாத்திரம் ஓட்டையா இருக்கு. இந்த பாத்திரத்தை அடைக்கிறதுக்கு தான் ஒரு குரு தேவை. குரு இல்லாதவன் ஓட்டை பாத்திரத்தை கொண்டு செல்லுவான். அந்த குரு யாருங்கிறதா இப்ப பெரிய பிரச்சனை. இப்ப எல்லாருமே குருநாதர்ங்கிறான், வேற எங்கும் கிளைகளே கிடையாது. எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் எங்கேயுமே நான் குரு நான் இன்னமும் சிஷ்யனை தான் இருக்கிறேன். நான் ஞானசம்பந்தருக்கு சிஷ்யனை தான் இருக்கிறேன். நான் குரு என்று சொல்லிக் கொள்ளவே கிடையாது. குரு அவங்க தான் குரு. நான் ஒரு கூகுள் மேப். கூகுள் மேப் என்ன பண்ண தெரியுமா? நீங்க எத்தனை வழியை மாத்தி மாத்தி போனாலும் அது அறுவகட்ட முண்டமே. நான் இப்படி சொல்றேனே, கொஞ்சம் கூட மாத்தி போட்டு ஏண்டா போற தள்ளி போடான்னு எங்கேயாவது கோவிச்சுக்குதா? நீங்க உலக ஆசிரியை தாண்டி வேற கண்டம் போனா கூட திரும்ப உங்க வீட்டு ஆசிரியர் தெரியும், நீங்க இந்த வழியை தப்பா வந்திருக்க, திரும்பி இந்த வழியா வான்னு அப்போ ஒரு ரூட்டு காட்டும். ரொம்ப பொறுமைசாலி எது? கூகுள் ஆனந்த சுவாமிகள். அந்த சுவாமி திருவடியை பிடிச்சுக்குங்க.
உங்கள் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம். என்ன டாபிக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவர் கொடுப்பார். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறார், ஒரு சுவாமி, படே சுவாமி, யூடியூப் ஆனந்தா சுவாமி. குருமா வைப்பது எப்படி, குழம்பு வைப்பது எப்படிங்கிறது எல்லாத்துல இருந்து கொலை பண்ணுவது எப்படி வரைக்கும் சொல்லிக் கொடுப்பார். ஆமா, இந்தியாவில் ஒரு கதை நடந்தது. ஒரு ஆள் போத்தீஸ்ல வேலூர்ல அந்த எப்படி இந்த அவ்வளோ பெரிய செவரு, ஒவ்வொரு செவரும் 5 அடி காங்கிரீட் போட்டது, உடைக்கவே முடியாது. அதை பல நாள் ஓட்ட போட்டு உள்ள போய் கொள்ளையடிச்சு போயிட்டான். அவனை போலீஸ்காரர் பிடிச்சு கேட்டார், ஏன் எப்படா இது செஞ்ச? ஐயா ஒன்றும் இல்லைங்க, நான் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன், கொள்ளை அடிப்பது எப்படின்னு போட்டேன். அது ஒரு அட்ரஸ் வந்தது, மகாராஷ்டிராவில் புனேவில் போனால் இங்கே மிஷின் விற்கிது, சவுண்டே வராமல் ட்ரில் பண்ணி ஓட்ட போடலாம்னு மிஷின் இருந்தது. நான் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி போய் மிஷினை வாங்கிட்டு வந்தேன். டெய்லி வேலைக்கு போவேன், சாயங்காலம் நைட்டு 2 மணிக்கு எல்லாம் தூங்கின அப்புறம் சத்தம் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஒரு 6 மாதம் ஓட்ட போட்டுருக்குறான். அது வரைக்கும் ஒருத்தனும் பார்க்கல. கடைசியில் எப்படி மாட்டினான் அப்படின்னா, அவன் கழுத்தில் போடுறது ருத்ராட்சம் அவனை காட்டி கொடுத்துருச்சு. கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுகிறவனை கடவுள் காட்டி கொடுத்துருவார், காப்பாற்றுவார். கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அளவா விடுவார். டேய் போதுண்டா போதுண்டா, உனக்கு தேவையான எடுத்துக்கிட்ட, போதும் போதும் போதும். நீங்க இப்ப எல்லாம் இந்த கோயில, பல கோயில உண்டியெல்லாம் பயமா இருக்கு. ஒரு 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 குச்சியில அப்படியே வெண்ணெயை தடவி உள்ள விடுறான், அப்படியே நோட்டு ஒட்டுது, அப்படியே மேல எடுக்கிறான். அப்படியெல்லாம் நடக்குது. ஈசன் பலகிரன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்து எய்தலாம், ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தாமானால் யாம் பிறரை நோவது நொந்துன்னு சொன்னார். ஆகையினால திருமுறைகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வளமைப்படுத்தும். திருமுறைகள் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும். திருமுறை பாராயணம் வீட்டில் செய்யுங்கள். ஒரு தேவாரமாவது சொல்லுங்கள். இப்ப நான் பாடின தோடிய செவியன காதால கேளுங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நான் நல்லதாக இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்லை. உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க செய்யற இந்த புண்ணியம் அவர்களை காப்பாற்றும். என் பிள்ளை வரல சுவாமி, என் மகள் வரல, என் பேரை வரல, அவன் எங்கேயோ படிக்கிறான், அமெரிக்காவில் இருக்கான், லண்டன்ல இருக்கான், அவன் ஆக்சிடென்ட் ஆகாம, அவனுக்கு நோய் வராம, அவனுக்கு பிணி வராம, அவனை பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க செய்யற இந்த திருமுறை பாராயணம் அவர்களை காப்பாற்றும். இதை நான் சொல்லல, ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானே என்று சொன்னார். ஒரு வீட்டில் ஒருத்தர் தேவாரம் பாடினால், திருவாசகம் சொன்னால் அந்த 21 தலைமுறையையும் காப்பாற்றும் என்று மணிவாசகர் சொல்லுகிறார். மூவேல் சுற்றம் முரணுரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி. ஆகையினாலதான் மீண்டும் மீண்டும் முதல் நாள் 2 மணி நேரம், அடுத்த நாள் 2 மணி நேரம், நேற்று 2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி தியாலங்கள், 6 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம், இப்படி நாளைக்கு 10 மணி நேரம் உங்களோடு நான் தேவாரத்தை பற்றி, இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாள் நான் எங்கேயும் செஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் கூட என்னை ஆஸ்திரேலியாவில் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும் நம்முடைய சைவமன்ற பேரவை அன்பர்களும் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை வழங்கி இறைவனை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். குறிப்பாக குரு பகவானுடைய கருணை வந்ததுனால எல்லாரும் ஜீவசமாதிக்கு போகணும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. குருவுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை எல்லாரும் வீட்டிலையும் வச்சு வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கு அதிபதி இங்கே தனிமையாக இருக்கிற முருகன், வள்ளியோடு இல்லாது தெய்வனோடு இல்லாது தனி முருகனாக இருக்கிறார். இவர் செவ்வாய்க்கு அதிபதி. இந்த முருகனை வழிபட்டால் மிக சிறப்பு வாய்ந்த ஏற்றம் வரும். அப்பேற்பட்ட பழனி ஆண்டவனையும் திருச்செந்தூர் முருகனையும் எல்லோரும் வழிபட்டு, எல்லாம் வல்ல அம்பிகை, எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை வழிபட்டு பதிகங்களை பாடினால் உங்கள் தலையெழுத்து மாறும். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லா ராசியும் எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு நன்மையே தரும் என்று சொல்லி திருநள்ளாறு தேவாரம். நலன் ஆற்றுப்பற்ற ஊர் திருநள்ளாறு, சனி பகவான் அடங்கிய ஊர்.
இந்த பதிகத்தை சொன்னா சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் உங்களை கொஞ்சம் கூட எட்டி பார்க்க அப்பேற்பட்ட பதிகம் அது. போகமார்த்த பூன்முலைய போகமார்த்த பூன்முலைய தன்னோடும் பொன்னகலம் போகமார்த்த பூன்முலைய தன்னோடும் பொன்னகலம் பாக மாத்த பைங்கள் பாக மாத்த பைங்கள் திருநல்லாரே இதை நீங்க எப்படி பாடுவது? ஜென்மத்துல சுவாமி மலையில இருக்கிற முருகனுக்கு தேனாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்கள். சாதாரணமா தேவாரம் பாடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சங்கீதம் படிக்கணும். ஓடுகிற தண்ணியில காலையில எழும்பி இதுவரைக்கும் நின்று சொரங்களை சொல்லணும். அப்பதான் அந்த சாரீரம் நமக்கு வேலை செய்யும். அப்படின்னு இந்த அகார வரிசைகள் எல்லாம் சொல்லி சொல்லி பழகி ராகங்களை ஏத்தி ரொம்ப கஷ்டம். சுதி மாதா லய பிதா. அம்மா அப்பா ஒழுங்கா தான் பாட்டு ஒழுங்கா வரும், இல்லாட்டா வேற மாதிரி பாட்டு போயிடும். அது ஒரு தாளம் வேதாளமா இருக்கும், சுதி வேற மாதிரி இருக்கும். இது பெரிய கலை. இது ரொம்ப கடினமான கலை. அதுலேயும் பாட வச்சு பேசி உங்களை ஆடாம அசையாம 2.5 மணி நேரம் உங்களை எழும்பி விடாம உட்காராம தூங்க விடாம வச்சிருக்கேன் பாருங்க. நான் எவ்வளவு பெரிய யுத்தக்காரங்கிறது இதெல்லாம் பரவாயில்ல, பெரிய பெரிய சவால்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைச்சோம்னா நான் சொன்னேன் நினைக்கலாம். இந்த மாதிரி கிராமங்கள்ல போனோம்னா ரொம்ப கிராம ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உட்கார்ந்து அப்படி என்னமோ சொல்ல போறாரு சாமி. அந்த அம்மாவுக்கு நான் போய் சொற்றுணை வேதியன் அப்படின்னா நல்ல வெத்தலையை போட்டு சப்பி அங்க போய் நான் போய் என்னன்னு போய் சொல்றது என்ன புரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு தகுந்த மாதிரி நான் போய் ஏதாவது காமெடி செஞ்சு அது இதை பாடி எதையோ ஒன்று சொல்லி அவங்க கடைசியில முடிக்கும் போது என்னன்னா அந்த அம்மா திருநீரை பூசி ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு போயிடும். அது அந்த அளவுல பரவாயில்ல.
நீங்கள் சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய சவால் வந்து சேரும். திடீர்னு வரும் அவர் அடியார் சாமி தேனாம்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி, காசிமேட்டில் ஒரு நிகழ்ச்சி, வியாசர்பாடியில் ஒரு நிகழ்ச்சிம்மா, ஏண்டா அந்த ஊருக்கு கூப்பிட்ற அப்படின்னு ஒரே மதமாற்றம் பண்ணுறாங்க வாங்க. அங்கே போனோம்னா நடு தெருவில் மேலே போட்டிருப்பான். அதெல்லாம் தெரியும், ஸ்லம் ஏரியாவில் தெரியும். அங்கே போனால் அம்மா நான் பாடிட்டு இருப்பேன், தோடுடைய செவி. அப்போ தான் நம்ம மீனை வச்சு ஆஞ்சிட்டு இருக்கோம். அப்படி மீனை அப்படியெல்லாம் உட்காந்து தேவாரம் பாடி இந்த தமிழை தேவாரத்தை பரப்புனதுனால தான் சுவாமி இந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கிறாருன்னா, நான் பட்ட துன்பம் மாதிரி நீங்களாம் ரொம்ப அருமையாக உட்காந்து கேட்குறீங்க. சும்மாவா பெற்றோம் சுதந்திரம் சர்வேசா அந்த மாதிரி தமிழுக்காக தேவாரத்துக்காக கிராமமாக போய் உழைச்சிருக்கிறோம். காசுக்காக இல்லை, கொள்கைக்காக. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அதனால நீங்க எல்லாரும் பாடணும். போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம், போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்றல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோமர ஆடையின் மேல், நாகமார்த்த நம் பெருமான் நேயது நல்லாரே, நாகமார்த்த நம் பெருமான் நேயது நல்லாரே, நேயது நல்லாரே நல்லாரே. அதையாவது சொல்லுங்க, கடைசி வரியவா ஊர் பேரையா சொல்லுங்க, நல்லாரே நல்லாரே நல்லாரே. கன்னிராசி, மிதுனராசி, சிம்மராசி, மீனராசி, கும்பராசி இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. இதெல்லாம் இல்லாதவங்களும் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இந்த ராசியை யாராவது இருந்தீங்கன்னா இந்த பாட்டை சொல்லிடுங்க. இல்லாட்டா நடுத்தருவில் நிற்க வச்சுருவார், நான் பொறுப்பு கிடையாது. இந்த பாட்டை சொல்லிடுங்க. சொன்னால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிசை போட்ட மாதிரி, இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதனால எப்படியாவது எங்கேயாவது கூகுள்லையாவது தேடி இந்த பாட்டை கண்டுபிடிச்சி இந்த பதிகத்தை பண் தெரியுதோ இல்லையோ படிச்சிருங்க. போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இதெல்லாம் செய்யாம $5 போய் நெய் விளக்க வாங்கி சனி பகவான் முன்னாடி போய் இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க. இப்படி சனிக்கிழமை அன்னைக்கு என் லிஸ்ட்லேயே நீ வரலையேப்பா, தேடி ஆடு கசாப்புகளை தேடி தன்னை போல வந்த மாதிரி நீயே வந்துட்டீங்களா ராஜா, 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட், வீட்டுக்கு வந்துடுறேன், காஃபி சாப்பிட ரெடியாக இருப்பார். நீங்களே போய் அவரை விலைக்கு வாங்கின கதையை ஆயிடக்கூடாது. அவரை போய் அவருக்கே ஏற்கனவே ஒரு கண்ணு இல்லை, அதனால இப்படி பார்ப்பாரு. அதில் வேற நீங்கள் போனீங்கன்னா பிரைட்டாக இருக்கீங்களா, கவலையே படாதீங்க. என்ன காரில் வந்திருக்க, BMW-வா, அடுத்த வாட்டி ட்ரெயினில் தான் போக வைப்பேன், கவலைப்படாத. எந்த கப்பலில் வேலை செய்கிற, சீட்டு கொடுத்துருவாங்க, கவலைப்படாத. இன்னும் 1 மாதம் தான் லெட்டர் வந்துடும், நீ வீட்டில் தான் இருப்ப. இதெல்லாம் வரக்கூடாதுன்னா, எலும்பு முறியக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, பதிகத்துடைய ஆற்றலை சொல்லுகிறேன். நலச்சக்கரவர்த்தி மகாராஜாவே இந்த பதிகத்தை, இந்த சுவாமியை வழிபட்டுத்தான் தன் வாழ்க்கையை முன்னேற்றினான். நாட்டை இழந்தான், மனைவியை இழந்தான், நிறத்தை இழந்தான், தன் சொத்தை இழந்தான், நிம்மதியை இழந்தான். இந்த சுவாமியை வழிபட்டான், திருநள்ளாறு சுவாமியை. நிம்மதியோடு மீண்டும் ராஜ்ய பதவியை பெற்றான் ஐயா. அதனால போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்றல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே, நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. இந்த பதிகத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி, புத்தகத்தில் இருக்கு, கூகுளில் இருக்கு, கண்டுபிடிச்சி பாடிருங்க. அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. சுவாமி இதை விட வேற ஏதாவது சிறப்பு ஒன்று உண்டு,
பொதுவான பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கல்கள் மிக நல்ல வீணை தடவி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கல்கள் மிக நல்ல வீணை தடவி ஆசரி திங்கள் கங்கை முடி மேல நின்று உடமே புகுந்த அகனாயிரே திங்கள் சோம்பார் புதன்காழங்கள் சனி பாம்பிகளும் முகனி ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல 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 ஆசரு நல்ல 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 ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவையத்து மிகவே அடியார் அவையத்து மிகவே அடியார் அவையத்து மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க இருதேறியேழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி என் உலமே புகுந்த அரணா ஒன்பதோடு ஒன்றோடு 7 18ஓடு 6 உடனாய நாட்கள் அவைத்தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே மிகவே திருமறைக்காட்டில் பாடின பதிகம் இது. மங்கையர்க்கரசி அம்மையார் ஓலை அனுப்புறாங்க, சுவாமி மதுரைக்கு வாங்கன்னு ஞானசம்பந்தர். அப்ப ஞானசம்பந்தர் 11 வயசு. கூட இருக்கிற நாவுக்கரசருக்கு அப்ப 70 வயசு. சுவாமி இப்படி சமணர்கள்லாம் மோசமானவங்க, 8000 பேர் இருப்பான், குளிக்க மாட்டான், பல்லு விளக்க மாட்டான், தலையிலேயே முடிய ஒவ்வொரு முடியா புடுங்குவான், பெரிய திருவோடு மண்டவோடு மாதிரி திருவோடை எடுத்து பிக்ஷை வாங்குவான், அதை கைனால சாப்பிடுவான், மயில் பீலிய கையில வச்சுக்கொண்டு கூட்டிக்கிட்டே போவான், தலைகீழா தொங்குவான், ராத்திரி 6 மணிக்கு மேல விளக்கெல்லாம் அணைச்சு விட்டு நிர்வாணமா படுத்திருப்பான். கொல்லாமை மறைத்துறையும் புன் சமயம் இந்த சமயம். நான் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருஷம் அவங்கள்ட்ட இருந்து குப்பை கொட்டினவன். சொல்றவர் யாரு? குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன அறியே குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன கொடுமை பல செய்தன நானறியே கொடுமை பல செய்தன நானறியே 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 கூட்ட இடவாறு விலகடியே கொடுமை பல செய்தன நானறியே கொடுமை
குடரோடு துணக்கி முடக்கிட குடரோடு துணக்கி முடக்கிட ஆத்தே அடியே ஆத்தே நடியே அதிகை கெட்டில ஆத்தே நடியே அதிகை கெட்டில ஆத்தே நடியே அதிகை கெட்டில ஆத்தே நடியே ஆத்தே நடியே அதிகை கெடில ஆற்றே நடியே அதிகை கெடில அதிகை கெடில காற்றே நடியே அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே வீரட்டான தூரை அம்மானே வீரட்டான தூரை அம்மானே 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 நீங்கெல்லாம் பாடியதுதான். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய தகப்பனாரும் உங்களுடைய பாட்டனாரும் இலங்கை மண்ணிலே திருநீரை பூசிக்கொண்டு பாடசாலையிலே இந்த பாட்டை பாடிதானே உங்களுடைய வாழ்க்கை துவங்கினார்கள். இன்னைக்கு நீங்கெல்லாம் இப்படி வளமையா இருக்கிறது காரணம் அவங்க தானே. நிறை கழல்லறவும் அப்படின்னு பாடாத வாய் உண்டா? தாயினும் நல்ல இந்த பாடலை பாடாத வாய் இருந்ததா? வீடு இருந்ததா? நத்தார்படை ஞானன் பசு எரிண்ணனை கவிழ்வாய் பாடாத வாய் உண்டா? இந்த கூற்றாயினவாறு பாடாத பாடசாலைகள் உண்டா? 50 புராணங்கள் பாடாத பாடசாலை இருந்ததா? அவர்களெல்லாம் அன்னைக்கு தேவாரத்தின் வைத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்கள் வளமையாக இருப்பதற்கு காரணம் அன்னைக்கு அவர்கள் செய்த அந்த தேவார புரட்சி. இதை மறுக்க முடியுமா? மிக கடினமான சூழ்நிலை வருகிற பொழுது எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு எங்க போறதுன்னு தெரியாம போன பொழுது, அப்பொழுது நமக்கு கண்ணீர் விட்டு அழுத பொழுது 2 பாடல்களை பாடிக்கொண்டுதானே வெளியே வந்தார்கள். இதே திருக்கேயீஸ்வர பதிகத்தையும் இதே திருக்கோணமாமலை பதிகத்தையும் பாடிக்கொண்டு இறைவா எங்களை காப்பாற்று என்று வந்தார்களே, அவர்களை இறைவன் கைவிட்டானா? அப்பேற்பட்ட நிலைமைகள் எல்லாம் நினைத்து பார்த்தால் தேவாரம் தான் இன்னைக்கு திருமுறை தான் உங்களை இந்த அளவுக்கு வளமையோடு வாழ வைக்கிறதுனா அன்னைக்கு அவர்கள் செய்த புரட்சி. இதை யாரும் மறுக்கவே முடியாது. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த நிலைமை கிடையாது, ஆனால் நம்முடைய இலங்கையில் அந்த நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. பாடசாலைகளிலே பள்ளிகளிலே தேவார நிலைமை மாறிக்கொண்டு எல்லாரும் திரைப்பட பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சாரங்கள் செய்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். நீங்கள்லாம் இல்லைன்னா ஒரு மண்ணின் மீது, ஒரு சமயத்தின் மீது, தமிழ் மீது பற்று இல்லை என்று சொல்ல நாம் தமிழனா பிறந்து பிரயோசனமே கிடையாது. அதனால நீங்கள் எல்லாம் இப்படி வாழ்வது, இப்படி செய்வது மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது நீங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ பெரிய அன்பர் இருக்கிறார்களா? ஆஸ்திரேலியாவில் இப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களா? சிட்னி மாநகரில் எல்லாம் உலகம் முழுக்க பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியை. எல்லாரும் பார்க்கிறார்கள், யூடியூப்ல பார்க்குறாங்க. நம்முடைய ஐயா சிட்னி ஸ்ரீ அவர்கள் போடுகிற அந்த பதிவை எல்லாரும் பார்க்குறாங்க. அவருக்கே ஆச்சரியம், 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு குஷி ஆகிட்டார். நானும் ஏடிபிசியில் எவ்வளவோ போட்டு பேசிருக்கிறேன், 1000 பேர் பார்க்க. என்னமா விஷயம் இருக்கு, சரக்கு இருக்கு. தேவாரத்தில் ஒரு திருமுறைகளில் ஏதோ மக்கள் தேடுகிறார்கள். அந்த தேடலை தவறா புரிந்து கொண்டு பணம் ஈட்டுகிறார்கள் மற்றவர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம். இது அதனால பல பேர் என்னை வச்சு கொள்ளணும்னு பார்க்க என்னை கண்டா ஜோசியக்காரங்களாம் கோவப்படுறான்.
குறிப்பாக எங்கள் கோயிலில் சில பேர் இருக்கிறாங்க, என்னடா இந்த நாங்கள் மக்களை ஏமாத்துறோம், இந்த ஆள் பதிகம் பண்ணா போதுங்கிறான், திருநீர் பூசினா போதுங்கிறான், கோயிலில் போய் விளக்கரிச்சா போதுங்கிறான், முதல்ல இந்த ஆளை ஒழுக்கினையாங்கிறாங்க. அவன் புழப்பழ முன்னாடி போடுறானே. அவன் என்ன சொல்றான், ரிஷபராசி நேயர்களே, மேசராசி நேயர்களே, நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் செய்யணும், 52 விளக்கை ஏற்றணும், இப்படி செய்யணும் அப்படின்னா ஏழை பாழை என்ன செய்வான்? பணக்காரன் செய்யட்டும். ஆனால் கூலி வேலைக்கு போகிற கிராமத்தில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத ஏழைகளுக்கு அவன் பிழைக்க வேண்டாமா? அதற்குத்தான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு பதிகத்தை சொல்லிவிடுங்கள், நீங்கள் பரிகாரம் எல்லாம் அப்புறம் பண்ணி கொள்ளுங்கள், தமிழ் உங்களை காப்பாற்றும் என்கிற உறுதியை நான் சொல்லுகிறேன், ஞானசம்பந்தர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். சலம் பூடு தூபம் மறந்தறியே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாட்டை தெரியும். கூச்சானவ தெரியாதா? பித்தாபுர சொல்லி தெரியாதா? ஆனா உங்க வெக்கம் உங்களை விட்டு மறையல. கூச்சம் கூச்சம். கவலையே படாதீர்கள். தேவாரம் பாடவில்லை சொன்னால் அடுத்த போல தவக்காலையா பறக்க வச்சிருவார், தவளையா பறக்க வச்சிருவார். அப்படி இல்லைன்னா ஆசிரியர் காக்கா மாதிரி பறக்க வச்சிருவார். அது தமிழ்நாட்டியாவது காக்கா பயமா இருக்கு. அதுக்கு போட்டே கிளி வேற. அது அதை விட ஐயா சொன்னார் பொல்லாத கிளி அப்படின்னாரு. நான் கிளியே பொல்லாத கிளின்னு சொல்றாரு. சிறையார் மனக்கிளி கேள்விப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பொல்லாத கிளி. இப்படி வித்தியாசமான காகமெல்லாம் வித்தியாசமா கரைகிறது. மனிதனாவது கொஞ்சம் இன்பமாக முருகனை பாடுவார்கள் என்று எண்ணுகிறோம். முருகன் பாட்டு பண்ணா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைவானா. முருகனுக்கு பதிகம் பாடிட்டு திருப்புகள் பாடணும் அவனை. அதனால பாடுங்கள். சலம்பூடு தூபம் மறந்தறியே, சலம்பூடு தூபம் மறந்தறியே, சலம்பூடு தூபம் தமிழோடி செய்பாடல் மறந்தறியே, தமிழோடி செய்பாடல் மறந்தறியே, தமிழோடு
அம்மனே வீரட்டான துறை அம்மனே வீரட்டான துறை அம்மனே 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 அம்மானே. எவ்வளவு பெரிய வயிற்று வழியாக இருந்தாலும் இந்த பதிகம் பாடி திருநீர் பூசினால் சூளை நோய் வராது.